வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி 2024-25 தேர்வில் வெற்றி பெற 6 வழிகள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி 2024-25 தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6 வழிகள் அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா ரிப்பீட் ரிவிஷன். நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லுவோம், சார் நான் நிறைய படிக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ நான் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஆப்ஷன் ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரிப்பீட் ரிவிஷன்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி படிக்கிற ஒரு விஷயம், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 பேஜ் படிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த 6 பேஜை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நாள் இன்னொரு முறை படிச்சுட்டு தான் அடுத்த நியூ விஷயத்துக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிப்பீட்டடாக படிக்கும்போது நமக்கு அந்த மறக்குது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ அப்போது அதே மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் படிக்கும்போது இல்லை நம்ம எல்லாருமே டீச்சர்ஸாக இருக்கிறோம், பசங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறோம்னு வச்சிங்களேன். இப்போ ஃபஸ்ட் லெசன் இருக்குது, அந்த ஃபஸ்ட் லெசனில் ஒரு கொஷின் இருக்கும், எப்போ வச்சாலும் டெஸ்ட் எழுதிடுவோம். என்ன ரீசன் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் எக்ஸாம் எப்போ எடுப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ நம்ம ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏப்ரலில் அந்த லெசன் படித்து முடிச்சிடுவோம், ஒரு டெஸ்ட் வச்சுருவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனில், ஸோ அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் மிட் டர்ம் எழுதுவான், கோட்டையிலே எழுதுவான், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் இயர்லி எழுதுவான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டடாக அந்த ஃபஸ்ட் லெசனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைம் படிச்சுப்போம். ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன். அப்போ ஃபஸ்ட் லெசன்லேருந்து எங்கே கொஷின் கேட்டாலும் எழுதிடுவான். ஆனால் 10th லெசன்லேருந்து கேட்டால் எழுதுவானாக்கா எழுத மாட்டான். என்ன ரீசன் அப்படின்னாக்கா அதை ஒரு முறை தான் படிச்சிருப்பான். ஸோ அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு சரியாக ஞாபகம் இருக்காது. அப்போ நம்ம திரும்ப எந்த ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மறக்கவே மறக்காது. ஸோ அப்போ அந்த ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். ரிப்பீட் ரிவிஷன் யார் ஒருத்தர் பண்ணுறாங்களோ அவங்களால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமு கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செகண்டு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஆனால் படித்தே ஆகணுமே, என்ன பண்ணுறது, படித்தா தான் வேலைக்கு போகணுமே, வேலைக்கு போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட்டில் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரக்தியிலேயே படிப்பாங்க. ஸோ அப்போ விரக்தியிலேயே படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்ஃபில்லாக படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் சரி, உங்களுடைய மேஜர் எந்த மேஜராக இருந்தாலும் சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 யூனிட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த 10 யூனிட்டில் உங்களுக்கு பிடிச்ச யூனிட் ஏதாவது ஒன்று இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது உங்கள் மேஜரில். ஸோ அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை ஸ்டார்ட் பண்ணால் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 days 6 days வந்து பார்த்தீங்கன்னாக்கா தரவாக படிச்சிருவேன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமுக்கு முடிக்க முடியும், அந்த ஃபுல்ஃபில்லாக படிக்க முடியும், படித்ததை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். அப்போது அந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருந்தால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியாது. அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எந்த டாபிக் நமக்கு ஈஸியாக இருக்கோ ஈஸியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கஷ்டமாக இருக்கிற ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ற ஒரு விரக்தி வந்துடும். ஸோ அப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ ஈஸியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இது செகண்ட் மெத்தடு. தேர்டு டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நானாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மொபைல் பக்கத்தில் வச்சுட்ருப்போம், படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 2 லைன் படிச்சிருப்போம், இல்லை ஒரு பேராகிராஃப் படிச்சிருப்போம். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் டோன் கேட்ட உடனே என்ன பண்ணுவோம், யார் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க எடுத்து பார்ப்போம்.
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன். அதே மாதிரி படிச்சுட்டே இருப்போம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னு தோணும். உடனே ஃபோனை எடுத்து கால் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன். அதே மாதிரி நம்ம நம்ம உட்காந்துருக்க ரூமில் உட்காந்து படிக்கிறோம். ஸோ பக்கத்து ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஓடிட்டுருக்கோம். ஸோ அங்கே என்ன ஓடுது அதை கேட்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன். அந்த டிஸ்ட்ராக்ஷனால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமை ஃபுல்ஃபில்லாக படித்து முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய மனசை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒரு நிலையோடு வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டில் போட்டு நம்ம கைக்கு எட்டாத தொலைவில் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை எடுத்து பார்ப்போம். ஸோ நான் படிச்சுட்டே இருக்கேன் சார், எனக்கு திடீர்னு ஒரு டவுட் இருக்குது, நான் மொபைல் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா நம்ம மொபைல் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்டை மட்டும் தான் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த டவுட்டோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 1/2 hour போயிடும். ஸோ எல்லாருக்குமே நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இது தான். ஸோ அதை நான் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த டவுட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக செப்பரேட்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் நீங்கள் இன்ஸ் எடுக்கிற நோட்லேயே கூட, இல்லை வந்து பண்ணாக்கா நீங்கள் படிக்கிற புக்கு இல்லை படிக்கிற மெட்டீரியல் வந்து பண்ணாக்கா டவுட் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எப்போ வந்து பண்ணாக்கா எல்லாம் படித்து முடிச்சிடுறீங்களோ, ஸோ கொஞ்சம் நேரம் டைம் இருக்கும்போது ஒரு 2 hours படிக்கிறீங்க அப்படின்னா 2 hours படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து அந்த டவுட்டுக்கெல்லாம் வந்து பண்ணாக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்க முடியும். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் படிக்கணுன்றது. இந்த இயர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock இல்லை 4 o'clock நீங்கள் எழுறீங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யாருமே எழுந்திருக்க மாட்டாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காக்கா குருவி கூட எழுந்திருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சத்தமே இல்லாமல் ஸோ அமைதியான நிலை இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா தரவாக படிக்க முடியும். நம்ம டே டைமில் 5 hours படிக்க வேண்டியதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 4 hours படிக்க வேண்டியதை இயர்லி மார்னிங்கில் வந்து பண்ணாக்கா ஒரு 3 hours வந்து பண்ணாக்கா படித்து முடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு அந்த டைம் வந்து பண்ணாக்கா நமக்கு ரொம்ப வந்து பண்ணாக்கா ஆப்டான டைமாக இருக்கும். ஸோ இது வந்து பண்ணாக்கா அடுத்த பாயிண்ட்டு. அடுத்து நம்ம பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார் ரீடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மேஜர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 யூனிட் இருக்குது. இது இல்லாமல் எஜுகேஷன் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாத்தையும் படித்து என்னால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஷின் மார்க். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீடிங் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படித்து முடிச்சிடணும் கம்ப்ளீட்டாக. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கான நோட்ஸ் எதெல்லாம் ரிலேட்டட் நோட்ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை படிச்சிடணும். அப்போ ஒரு முறை நம்ம படித்து முடிக்கும்போது நமக்கு எவ்வளோ % ஞாபகம் இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 20% மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அப்போ நம்ம செகண்ட் டைம் படிக்கும்போது இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆடிஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப படிக்கும்போது என்ன ஆகுனாக்கா நம்ம அதை கம்ப்ளீட்டாக அந்த யூனிட்டை படிப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு பேஜ் படிப்போம், 2 பேஜ் படிப்போம். ஐயோ இது எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா படிக்கிறதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து பண்ணாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது. ஸோ இல்லைனா இப்படி தான் வந்து பண்ணாக்கா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போகிறது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா படித்த ஃபஸ்ட் டைமே எல்லாமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கம்ப்ளீட்டாக யூனிட்டை வந்து பண்ணாக்கா திரும்ப படிக்கிறீங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும். செகண்ட் டைம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். தேர்ட் டைம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு 5 or 6 டைம்ஸ் படிக்கும்போது அந்த யூனிட்டை வந்து பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக படித்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் அந்த பிஜிடிஆர்பியில் வந்து பண்ணாக்கா கிளியர் பண்ண முடியும். ஸோ இது அடுத்தது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பண்ணாக்கா 5th பாயிண்ட்டு வெற்றி பெற 5th வே என்ன அப்படின்னாக்கா ரீகேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார் ரீகேப்சுலேஷன் அப்படின்னா நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு, பிஜிடிஆர்பி படிக்கிற எல்லாருமே பண்ணக்கூடிய தப்புன்னா என்னென்னா ஒரு பிஜிடிஆர்பிக்கான நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் இருக்குது. அந்த இன்ட்ரடக்ஷன் அப்படியே படித்து முடிச்சுட்டு ஓகே இந்த டாபிக் படித்து முடிச்சிட்டோம், அடுத்த டாபிக் அப்படியே போயிடுவோம். ஆனால் நம்ம ரீகேப்சுலேஷன் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. அப்போ ரீகேப்சுலேஷன்னா என்ன சார்னா இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் வந்து பாருங்கள் ஒரு பேஜ் இருக்குது, ஒரு யூனிட்டுக்கான இன்ட்ரடக்ஷன் ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பேஜை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்னெல்லாம் படித்தோமோ அதை வந்து பண்ணாக்கா அப்படியே சொல்லி பார்க்கணும் ஒவ்வொன்றா.
ஸோ நம்ம என்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமோ அதை நம்ம எப்போ நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லி பார்க்க முடியுதோ அப்போ தான் நம்ம தரோவாக படிச்சிருக்கோன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம அது போய் என்ன பண்ணணும்னா நம்முடைய ஆள் மனதில் பதிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மறக்கிறது அப்படின்ற அந்த பிரச்சனையே வராது. அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீகேப்சுலேஷன் பண்ணும்போது இவ்வளோ நாள் நம்ம என்ன மெத்தடில் படிச்சிருப்போம்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீகேப்சுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே நமக்கு எல்லாமே ஞாபகம் வருமானா வராது. வரலனாலையும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இன்ட்ரடக்ஷனில் ஒரு பேஜில் ஒரு 6 பாயிண்ட் இருக்குது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 6 பாயிண்ட் இருக்குது. அந்த 6 பாயிண்ட் அப்படியே சொல்லி பாருங்கள். நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் தான் சொல்ல முடியும். ஸோ அடுத்தடுத்த டைம் நம்ம இப்படியே திரும்ப நம்ம அதை வந்து பண்ணாக்கா ட்ரை பண்ணும்போது நம்மளால் வந்து பண்ணாக்கா ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியும். நம்ம என்ன தான் வந்து பண்ணாக்கா நம்ம அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணிட்டே இருந்தாலும் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியுமானா முடியாது. கண்டிப்பாக நமக்கு 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ நமக்கு வராது. அப்போது என்ன பாயிண்ட் வரலையோ அதை நம்ம என்ன பண்ணோம், திரும்பவும் வந்து பண்ண அதை எடுத்து இன்னொரு முறை படிங்க. ஸோ இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் ரீகேப்சுலேஷன் பண்ணும்போதும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த டாப்பிக்கை தரவாக படிச்சிட முடியும். அதை வந்து பண்ணாக்கா நம்முடைய ஆள் மனதில் பதிய வைக்க முடியும். அப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா அந்த மறக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை வராது. நம்மளால் ஈஸியாக வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கிளியர் பண்ணவும் முடியும். லாஸ்ட் பாயிண்ட்டு, இது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பண்ணாக்கா நம்ம சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா லாஸ்ட்டு வழி என்ன அப்படின்னாக்கா, நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறோம். நீங்கள் என்ன மேஜரானா இருங்க, படிக்கும்போது வந்து பண்ணாக்கா நம்ம படிக்கிற அந்த விஷயத்தை வந்து பண்ணாக்கா 2 மெத்தடாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பண்ணாக்கா கான்செப்ட்டு, இன்னொன்று வந்து பண்ணாக்கா மெமரி அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ கான்செப்ட்னா என்னன்னாக்கா, கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் அந்த கான்செப்டுவல் கொஷின்ஸை வந்து பண்ணால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று. ஸோ இது வந்து பண்ணாக்கா கான்செப்டுவல் கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். இது இல்லாமல் இன்னொரு பார்ட் இருக்கும், அது வந்து பண்ணாக்கா மெமரி ஏரியா. ஸோ மெமரி ஏரியானா என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு தியரி இருக்குது, அந்த தியரியை வந்து பண்ணால் யார் சொன்னாங்க, ஸோ அந்த தியரியை யார் சொன்னாங்க அப்படின்றது வந்து பண்ணாக்கா கான்செப்ட் எல்லாம் கிடையாது. அது வந்து நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு தியரி இருக்குது, அந்த தியரி எந்த இயர் சொன்னாங்க, சரிங்களா? அப்படியே வந்து பண்ணாக்கா இப்போ ஃபாதர் ஆஃப் பாட்டனி, ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு சில இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அதெல்லாம் மெமரி பேஸ்டு. அப்போது நம்ம படிக்கிற அந்த கண்டென்ட்டில் அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு நோட்டை போட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5th யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை 6th யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 6th யூனிட்டை படிக்கும்போது நீங்கள் நோட்ஸுக்குன்னு தனியாக ஒரு நோட்டு வச்சுக்கோங்க, மெமரி பேஸ்டுன்னு ஒரு தனியாக வந்து பண்ணாக்கா மெமரிக்குன்னு தனியாக ஒரு நோட்டை வச்சுக்கோங்க. அப்போது எதெல்லாம் வந்து பண்ணாக்கா மெமரி வருமோ, மெமரிக்காக இருக்கோ அந்த பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணுங்கள் அந்த மெமரிக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய நோட்டில் வச்சுக்கோங்க. டெய்லி வந்து பண்ணாக்கா ஒரு 1/2 hour அதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி அதை திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு எல்லா கொஷினும் கான்செப்டுவல் கொஷின்ஸாக வராது. அதில் வந்து பண்ணாக்கா நமக்கு மெமரி பேஸ்டு கொஷின்ஸும் வரும். மெமரி பேஸ்டு கொஷின் வந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து பண்ணாக்கா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நிறைய இருக்கும். ஒரு சிலது மட்டும்தான் வந்து பண்ணாக்கா இந்த கான்செப்டுவல் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்போது இந்த மெமரி பேஸ்டு பார்ட்டுக்கு வந்து பண்ணாக்கா தனியாக ஒரு நோட்டு போட்டு அதையே நீங்கள் வந்து பண்ணாக்கா இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 6 மெத்தட், அந்த 6 மெத்தடை வந்து பண்ணாக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்மளால் வந்து பண்ணாக்கா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் தொடர்ந்து படிங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரும். எப்போ வரும் அப்படின்னாக்கா கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம திரும்ப சொன்னது தான் டெட் நோட்டிஃபிகேஷன் வரணும், அதுக்கப்புறம் தான் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ முன்னாடி வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஸோ டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு வராது, சிலபஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொன்னோம். ஆனால் சிலபஸும் வந்துடுச்சு, நியூ சிலபஸ். இன்னும் நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம வந்து பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பிக்கு தயாராக இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வர அந்த நாள் வந்து பார்த்தினாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 70 to 80 மார்க்ஸ் வந்து பார்த்தினாக்கா நான் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும் நோட்டிஃபிகேஷன் வர அன்றைக்கி. அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 40 மார்க் 50 மார்க்குக்கு வந்து பார்த்தினாக்கா நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்தினாக்கா ஒரு 110 120 மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். இதே வந்து பார்த்தினாக்கா ஒரு சில மேஜருக்கு 120க்கு மேலே எடுத்தால் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்போது நம்ம அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 70-80 மார்க்குக்கு 60-70 மார்க்குக்கு வந்து பார்த்தினாக்கா நம்ம தரவாக ப்ரிப்பேர் ஆகிடணும். ஸோ தொடர்ந்து படிங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.